ஆஹா, ராஜ வாழ்க்கைன்னா ராஜ வாழ்க்கை தான்ப்பா. என்ன சோகம் என்ன சோகம். டேய், எவன்டா இது ஏமாறத்து கீழே படுத்துட்டு இருக்கிறது? சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் போட்டாதான்ப்பா நல்லா நிம்மதியா இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு மரத்துல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பான். டேய், எழுந்துடுற. ஐயா, இப்ப எதுக்கு ஐயா என்ன மிதிச்சு எழுப்புனீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு மரத்தோட நிழல்ல படுத்து தூங்குவ நீ? வெளியில போடா. ஐயா பெரியவரே, நம்ம ஊர் கந்தசாமி ஐயா வீட்டுடைய மரத்து நிழல்ல நான் படுத்து தூங்கினேன். அவருக்கு அது பிடிக்காம என்னை மிதிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டாரு ஐயா. என்ன தம்பி சொல்றேன்னு இரு, நாளைக்கு போய் நான் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஏய், யாரா அது என் மரத்து நிழல்ல? யோ பெருசு, இது என் மரத்தோடைய நிழல், இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, எழுந்து கிளம்பு. கந்தசாமி ஐயா, இந்த மரத்தோடைய நிழல்ல நான் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன், இந்தாங்க காசு. என்ன இந்த பெருசுக்கு ஏதாவது நட்டுக்கிட்டு காண்டு போச்சா என்ன? மரத்தோடைய நிழல்ல காசு கொடுத்து வாங்குறேன்றான். ஐயோ ஐயோ. கொடு பெருசு கொடு. படுத்து தூங்கு நல்லா. அப்பாடா, வந்த வரைக்கும் லாபம். நம்ம வேலையை பார்ப்போம். ஐயா கந்தசாமி ஐயா, ஐயா கந்தசாமி ஐயா. யோ பெருசு, நீ என்னையா எங்க பண்ற? ஐயா, இது சாயங்காலம் டைம். இப்போ நாங்கள் காசு கொடுத்து வாங்கின மரத்தோடைய நிழல் இங்கே இருக்குது. அதனால இந்த இடம் இப்போ எங்களுக்கு சொந்தம். நீங்கள் வெளியில் போங்க இப்போ. அட, என்னடா நடக்குதுங்க? காசு கொடுத்த அவன் முட்டாளா இல்லை காசு வாங்கின நான் முட்டாளா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. கிளம்பு கிளம்பு.